உனக்கு ஒன்று இப்போது பிழையாக தெரிகிறது என்றால் அல்லாவின் அறிவிலும் ஞானத்திலும் அது எதிர்காலத்தில் உனக்கு நல்லதாக இருக்கும். உனக்கு ஒன்று இன்றைக்கு சரியாக தெரிந்து அல்லாஹ் தரலன்னு சொன்னாலும் அல்லாஹு தாலா என் அடியானுக்கு இதை கொடுத்தால் அவன் பாதிக்கப்படுவான் என்பதனால தடுத்து கொண்டதாக இருக்கும். நமக்கு அறிவு இருக்க இதுதான் அறிவினுடைய எல்லை, இதுதான் உண்மையின் எல்லை என்று முடிவெடுக்க கூடாது. நமக்கு அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஹதீஸிலும் சொல்வது இருக்கிறதே அதுதான் உண்மை. நமக்காக ஷைத்தான் சொல்கிற சில விஷயங்களை வைத்து இதுதான் உண்மை என்று நினைத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயத்திலிருந்து விலகக்கூடாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வாலா அலிஹி வாஸ்ஹாபி அஜ்மாயின் அமாபாத். பாவங்களுடைய பரிணாம வளர்ச்சியும் ஷைத்தானுடைய காலாகாலமும் முன்வைக்கப்படுகிற சூழ்ச்சிகளும் என்ற ஒரு தொனிப்பொருளில் சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவு என்கிற அறிவை வைத்து ஷைத்தான் எப்படி எங்களை கெடுக்கிறான், எங்களுடைய சிந்தனைகளை மடைமாற்றம் மூளை செலவை செய்கிறான் என்பதை பற்றி இன்றைய தினத்தில் நாம் பார்க்கலாம். பொதுவாக எங்களிடம் இருக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றால், எனக்கு அறிவு இருக்கிறது, மார்க்க தெளிவு இருக்கிறது, அதனால் நான் வழி தவறி போக மாட்டேன் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த இடத்தில்தான் ஷைத்தான் பிறக்கிறான். ஏனென்றால் ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் அவன் அறிவை வைத்துத்தான் அதிகமானவர்களை கெடுத்து குட்டிச்சோராக மாற்றி வைத்திருக்கிறான். அறிவு என்பது ஒரு எல்லையை தாண்டி மனிதனுக்கு இல்லை என்பதை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கிறானோ அன்றைக்கு தான் ஆன்மீகத்துடன் மார்க்கத்துடன் மனிதன் கலக்க ஆரம்பிக்கிறான். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்காக ஆரம்ப நாளில் முதல் நாளில் நான் சொன்ன செய்தியுடன் இணைத்து பார்த்தால் புரியும். ஆதத்துக்கு கட்டுப்படுங்கள் என்று வானவர்களுக்கு சொன்னபோது அவனுடைய உண்மையான அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுவதாக இருந்திருக்க வேண்டும் இபிலீஸுக்கு. ஆனால் இபிலீஸினுடைய அறிவு சொன்னது களிமண்ணால் படைக்கப்பட்ட படைப்புக்கு நான் பணிவதா என்று அவனுடைய தத்துவத்தை அவன் அந்த இடத்தில் முன்வைத்து காஃபிராக மாறிவிட்டான். இதே அளவுதான் இன்றைக்கும் ஷைத்தான் சொல்கிறான், வெளிப்படையான கண்ணுக்கு தெரிபது மட்டும்தான் உன்னுடைய அறிவு, மற்ற வகையான ஆன்மீக ரீதியான மறைமுகமாக இருப்பதை நீ பார்க்கவில்லை, அதனால் நீ அதை நம்பிக்கை கொள்ளாதே என்று எங்களை கெடுத்து இன்று வரைக்கும் தத்தளிக்க விட்டிருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த அறிவு சார்ந்த விடயத்தை பேசுவதற்கு ஒரு சிறந்த நபி என்று சொன்னால் இப்ராஹிம் நபியினுடைய லாஜிக் மற்றும் அவருடைய தத்துவங்கள், ஆன்மீக ரீதியான மார்க்கத்தை சொல்வதற்குண்டான வழிமுறைகளைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் முதலில் எங்களுடைய ஏகத்துவ சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அறிவும் ஆன்மீகமும் என்கிற அந்த எல்லையினுடைய அந்த வரையறை தெரியாது. அதனால் அதற்குண்டான ஒரு சிறிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இபிலீஸுக்கு எதிரான அறிவு பிரயோகத்தை பதில்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த அறிவை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் யூதர்கள் வந்து கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யாக்குவதற்காகவும் இவர் நபியா இல்லையா என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டியும் ஆள் அனுப்பிவிட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத உயிர் இருக்கிறது, இந்த உயிரை பற்றி இந்த முஹம்மது உண்மை நபியாக இருந்தால் பதில் சொல்வார், இல்லை என்றால் பதில் சொல்ல மாட்டார். அதனால் உயிரை பற்றிய கேள்வியை முஹம்மது இடத்தில் போய் கேள் என்று யூதர்கள் அனுப்பிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து யூதர்கள் கேட்டார்கள் உயிர் என்றால் என்ன என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்காக அல்லாஹ் குர்ஆன் வசனம் தருகிறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி உயிரை பற்றி கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ்வினுடைய கட்டளையில் உள்ளது, அதை வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து காட்ட இயலாம். அந்த விஷயத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் அது அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளை. இவ்வளோ காலம் இந்த உடலுக்குள் இந்த உயிர் இருக்க வேண்டும் என்கிறது கட்டளை. இவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த உடலிலிருந்து அந்த உயிர் பிரிய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸோ உயிர் இங்கே மணிக்கட்டை வெட்டினாலும் போகலாம், கழுத்தை வெட்டினாலும் போகலாம், சம்பந்தமே இல்லாமலும் போகலாம். கட்டளை முடிவடைந்து விட்டால் உலகத்தில் உங்கள் உடலில் உயிர் தங்காது. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி,
ரூஹ் என்பது, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் உங்களுடைய உடலுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை வெளியில் எடுத்து என்ன செய்ய இயலாது, காட்ட இயலாது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, மனிதர்களே நீங்கள் குறைவாகத்தான் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் உசுரை பார்க்கல, அதனால அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே நான் உயிரை பார்க்கவில்லை, எனவே உயிரொன்று இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தத்துவங்களோ வாதங்களோ என்ன செய்ய இயலாது, பேச முடியாது மனிதனை என்று சொல்லி அல்லாஹு தாலா முதலாவதே ஒரு பெரிய ஒரு ஆப்பு வைக்கிறான். அதாவது ஆன்மீகத்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் அறிவை மட்டும் பேசுபவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிவுள்ளவர்களிடத்தில் தான் வருவான் இப்லீஸ் என்றாங்க. அறிவில்லாதவர்களை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். அதை இதை வணங்கிக்கிட்டு சைத்தானோடு ஜாகிலிய வாழ்க்கை வாழ்வர்களை பற்றி பார்த்தோம். இப்போ சஹாபாக்களுக்கிட்ட இந்த இப்லீஸ் வந்தானா? அதே மாதிரி குர்ஆன் சுன்னா என்று தூய்மையான வாழ்க்கை வாழ நினைக்கின்ற அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்றவர்களிடத்தில் இப்லீஸ் வருவானாம். எப்படி வருவானாம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னை படைத்தது யார் என்று வருவான். அல்லாஹ் என்ற பதில் உங்களுக்கு தெரியும். பிறகு அந்த அல்லாஹை படைத்தது யார் என்று அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்லீஸ் போவான். இதை நம்ம யதார்த்தமாகவே பார்க்கலாம். ஒரு அழகான பசுமையான இடத்தை நாங்கள் பயணம் செய்கிற போது பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகானது, இப்லீஸ் அதை விட்டு இருப்பான். புகழு புகழு அதனோட சேர்ந்து அவனும் வருவான். இதை படைத்த அவன் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மிகப்பெரிய ஒரு ஹாலிக் படைப்பாளனாக இருக்கிறான் என்று சொல்லுவோம். படைத்தவன் எவ்வளோ ஒரு அழகானவனாக இருப்பான் என்று சொல்கிற வரைக்கும் இப்லீஸ் அமைதியாக தான் இருப்பான், சைத்தான். பிறகு என்ன யோசிப்பான், இந்த அழகானவனை படைத்தது யார்? இந்த அழகானது படைத்தது ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த அழகான இறைவனை படைத்தது யார் என்ற கேள்வியை இப்லீஸ் தொடுப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், உன் அறிவு அந்த இறைவனை படைப்பதற்காக தேட வேண்டும் என்று போனால் நீ காஃபிராக மாறிவிடுகிறாய். அது ஜாஹிலுக்கு போகும்னா. காஃபிர்னா ஜாஹில் தானே. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மடமை, குஃப்ரியத். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவனை படைத்தது யார் என்று தேடுகிறாய் என்றால் குஃப்ரியத்துக்கு போகிறாய். எனவே அது அறிவற்ற ஒரு இடத்துக்கு போறாய், அறிவற்ற ஒரு இடத்திற்கு போகிறாய். அப்ப அறிவின் உச்சம் எதுவென்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா, அந்த இடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதுதான் அந்த செவரு, அந்த கோடு. அதுதான் அறிவு. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றாங்க. ஆமன்து பில்லாஹி என்று சொல்லுங்க என்றாங்க. எப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி தனக்கு உதயமானதை இன்னொரு இடத்துல சொன்னால் ஆமன்து மீண்டும் இஸ்லாத்துக்கு வாங்கங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆமன்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. சைத்தான் எப்படி கேப்புக்குள்ள வரான்னு பார்த்தீங்களா சகோதரர்களே? அல்லாஹ்வை உண்மைப்படுத்த நினைத்த ஒரு அழகான இடத்துல சைத்தான் உள்ள வந்து காஃபிராக்குவதற்கு வந்தாண்டா பாருங்களேன். நபி அவர்கள் சொன்னார்களே, சில பேர் காலையில் மூமினாக இருப்பார்கள், மாலையில் காஃபிராகுவார்கள். அவ எவ்வளோ ஒரு தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி இதுக்குள்ள வருவானா? இன்னொன்று நம்மக்கிட்ட பாருங்க, அறிவு இருக்கிறது, மார்க்க அறிவு இருக்கிறது. இந்த விதிக்குள்ள கதிருக்குள்ள வருவான். விதிக்குள்ள வந்து முரண்பாட்டை தோற்றுவித்து அதில் சண்டை ஏற்படுத்தி, போங்க அல்லாஹ்வே படைச்சான், அவனே நரகத்துக்கு போடுறானா, இது என்ன படைப்பு, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவான். அதாவது அல்லாஹ் தான் என்னை படைத்தான், நான் நரகம் போகணுமா சொர்க்கம் போகணுமா அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவரே எழுதுவாராம், அவரே படைப்பாராம், அவரே தூக்கி போடுவாராம்டா. என்னது? அப்போ நாங்கள் ஒன்றும் செய்கிறது இல்லையா என்கிற மாதிரி ஒரு விதியில் முரண்பாடு போன்ற ஒரு கேள்வி தோற்றுவிப்பான். அதே மாதிரி விதிகளுக்கிடையில் முரண்படுவது போன்று அல்லாஹுவுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை, எனவே அல்லாஹ் தான் எல்லாம் செய்ய வைத்திருக்கிறான் என்கிற போது சம்பந்தம் இல்லாமல் நான் ஏன் நரகத்திற்கு போக வேண்டும் என்கிற மாதிரி கேள்விகள். இதே கேள்வியை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கண்டா, விதியை பற்றி விளங்குவதற்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா, உன்ன மூளைக்கு கெப்பாசிட்டி இல்லை என்றார்கள். ஒரு அளவு தான் உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி, இது சரி வருமா, இப்படி என்ன முரண்படுகிறதே என்பது போன்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் முரண்பாடுகளை தோற்றுவித்து 2 நபித்தோழர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் முத்துக்கள் போன்று எப்படி சிவப்பு சிவப்பாக அந்த ஓரங்களில் இருக்குமோ, நபி அவர்கள் இந்த சர்ச்சையை கண்டவுடனே தங்களுடைய முகத்தை அப்படி மாற்றிக்கொண்டார்கள். கோபம் உண்டான ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு கோபம் வந்தது.
கோபம் வந்தது மட்டுமில்லாமல் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அபிஹாதா உமிர்த்தும், இதுக்கா நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீங்க? சம்பந்தமில்லாத ஒன்றில் சர்ச்சை செய்து கொண்டு காலத்தை வீணெடுத்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதில் அறிவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாங்க, அவு பிஹாதா புஇஸ்தும், நான் நபியாக அனுப்பப்பட்டது இதுக்கா? அல்லாஹ் சரியா, அல்லாட மத்த வசனம் சரியா என்று பார்ப்பதற்காக நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் தத்ரிபு கிதாப் அல்லாஹி பஅலஹு பிபஅல், அல்லாஹ்வுடைய சில வசனங்களுக்கு சில வசனங்களை முரண்பாட்டை தோற்றுவிக்கிறீர்களே என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா ஹலகத்தில் உமமு கப்லகும் ஹீன இக்தலஃபு ஃபில் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே இதற்கு முன்னாடி முரண்பாட்டை தோற்றுவித்தவர்கள் தான் ஹலகக்கும், உங்களில் முன்னோர்கள் அழிந்து போனார்கள். இது தேவையற்ற சர்ச்சை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் முரண்படுகிறதா முரண்படா மாட்டாதா என்கிறது அல்லாஹ் சொன்னான்னு உறுதியானதுக்கு பிறகு முரண்படுகிறதா என்கிறதை பற்றி அறிவு உனக்கு இல்லை மனிதனே. முரண்படுவது போன்று தெரிகிறது என்று சொன்னால் அதை புரிந்து கொள்கிற அறிவு உனக்கு இல்லை. அல்லாஹ் சொன்னானா ஒரு அமலை, ஒரு காரியத்தை ஏவினானா அதை செய்யுங்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். சம்பவத்தை முழுசாக சொல்லலாம். அது பெரிய சம்பவம். என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பயணம். அந்த பயணத்தில் 3 முக்கியமான விஷயம். ஒன்று, மூசா நபி போனது எதுக்கு? பனு இஸ்ரவேலில் ஒருத்தன் கேட்டு விட்டான், மூசாவே இந்த குழப்பவாதிகளான கேட்பானு, மூசாவே இந்த உலகத்தில் யார் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டாங்க. மூசா நபி இப்போ நபின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நபி தானே அவர், நபின்னு இருப்பதனால தனக்குத்தான் வகி வருகிறது, அவர் தான் அறிவாளிங்கிறத நான் தான்ட்டார். அல்லாஹ் சொன்னான், நிப்பாட்டுங்க மூசாவே, நீங்கள் இல்லை, இந்த உலகத்திலே ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான், நீங்கள் தான் அறிவு, நீங்கள் நினச்சிக்காதீங்க. கைத்தடியை கீழே போட்டதுனால பாம்பா மாறுறதுனாலையும் இதை இப்படி செய்யலாம்ங்கிற வகி தௌராத்து வழங்கப்பட்டதுனாலையும் நீங்கள் உச்சகட்ட அறிவுன்னு எடுத்துக்காதீங்க தான் அர்த்தம். உங்களுக்கு மேலேயும் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி தான் ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அனுப்பினா 3 சம்பவம். அந்த சம்பவத்தின் சுருக்கத்தை பாருங்கள். ஒரு கப்பல் பயணம் போன போது அந்த கப்பலில் கூட வந்த ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓட்டை போட்டார்கள். மூசா நபியோட அறிவு என்ன? வெளிப்படை. ஆனால் கப்பல் நல்லா இருக்குது, அதில் போய் ஓட்டையை போடுறாங்க, என்ன அறிவு கட்ட ஆள் நினச்சிட்டு அவரை பார்த்து கேட்டாங்க, என்னையா நீ பண்ணுற வேலைன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம், அமைதியாக இருக்கிறீங்களா இல்லை கூட வாரீங்களான்னு கேட்டார். இல்லை நான் அமைதியாக இருக்கிறேன், அவசரப்பட்டேன். அவர் அறிவு என்ன? அவர் அறிவு என்னன்னு சொன்னால், ஓட்ட போடக்கூடாது, கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துடும் அல்லது டேமேஜ் பண்ணுறது ஒரு அநியாயம் தானே, ஏழைகளின் கப்பல் தானே என்று அவர் ஒரு நியாயத்தை கேட்பதை போன்று நினைத்தார். அது ஒரு அறிவு தான், எல்லைக்குட்பட்ட அறிவு. திருப்பி 2வது நபர்களை சந்தித்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஒருவரை அந்த ஹதுர் அவர்கள் கொலை செய்கிறார், ஒரு சிறுவனை கொலை செய்கிறார்கள். அப்போ மூசா நபிக்கு கோபம் வருது, பாவி புடின போய் இப்படி போட்டு தள்ளிட்டியாப்பான்னு சொல்லி கோபம் கொந்தளிக்கிறார். கொந்தளிச்சதுக்கு பின்னாடி சொன்னனே, பொறுமையாக வந்தால் தான் அறிவை பெற்றுக்கொள்ளலாம், அவசரப்பட்டு கேள்வி கேட்டால் அறிவு வராதுன்ட்டாங்க. நீ கொல்லுவனை பார்த்துட்டு இருக்கணுமாங்கிற மாதிரி மூசா நபி துள்ளி குதித்த உடனே பொறுமையாக இருந்தால், அப்போ சரி இதற்கு பின்னாடி நான் ஏதாவது பேசிவிட்டால் அப்போ பிரிச்சிடலாம், இப்போ இது வரைக்கும் வாரேன்ட்டான். அதற்கு பிறகு ஒரு சமுதாயத்திடத்தில் போனாங்க. அவங்க இவர்களுக்கு விருந்து கொடுத்து உபசரிக்கவில்லை வந்த விருந்தாளிகளுக்கு. அவள் கோபத்தில் ஊரை விட்டு மூசா நபி வெளியில் வருகிற போது அந்த ஊரினுடைய ஒரு ஓரத்தில் ஒரு செவரு என்ன செய்கிற ஒரு மதில், அது சாய்ந்த வண்ணத்தில் இருந்தது. அதை உதவி செய்கிற வகையில் அதை நிமிர்த்திட்டாங்க அந்த ஹதுர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி நியாயத்துக்காக குரல் கொடுக்குறவர் கிளம்பிட்டார். அவனுக்கு என்னமோ செஞ்சுட்டு இவனுங்க சாப்பாடே தரல, அவனுங்கள்ட்ட செவத்தை போய் காசும் கூலியும் வாங்காமல் போய் நிமித்து கொடுக்குறீங்களே, இது எவ்வளோ மெனக்கட்ட வேலை, இது தேவையில்லாத வேலை இல்லையான்னாங்க. மூசாவே நிப்பாட்டுங்க, போதும், என்னுடன் வந்த பயணம் போதும், அறிவு என்பது என்ன என்பதையும் இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தின் விளக்கத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர், அந்த நல்ல மனிதர் ஹதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், முதல் பயணம் உனக்கு தெரிந்தது மூசாவே கப்பலில் ஓட்டை போட்டது தான். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள ஞான அறிவு என்ன தெரியுமா? இந்த கப்பல் நல்ல கப்பல் எங்கெல்லாம் அந்த கரையை போய் தொடுகிறதோ அங்கே ஒரு கெட்ட ஒரு ஆட்சியாளர் இருக்கிறான், அவன் நல்ல கப்பலை எல்லாம் தனக்குரியதாக மாற்றிக்கொள்வான். எனவே நான் ஓட்டை போட்டதனால் அந்த கப்பல் அவனுக்கு வேணாம்பான். சின்ன ஓட்டை தான், அதை பின்னாடி ஒரு செஞ்சுக்குவார் பெச்சை போட்டுக்கிட்டு. ஆனால் இப்போ அந்த கப்பலை வேணாம் என்பான். சரி, அந்த பையனை ஏன் கொண்டீங்க? பையனா? அவன் தன் பெற்றோர்களுக்கு இணை கற்பிக்கும்படி ஏவுவான், ஒரு மோசமானவனாக உருவாகுவான். எனவே அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தான் நான் அவன் என்ன செய்கிறேன், அந்த இடத்தில் கொலை செய்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு வேறொரு குழந்தையை கொண்டு வாக்களித்திருக்கிறான், அவர்கள் நல்ல முறையில் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவன் உருவாகுவான் என்கிறது எதிர்கால அறிவு.
இது அறிவு தான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் அறிவுங்கிறான். மூணாவது எதுக்கு அப்போ அவனுடைய செவத்தை வந்து நிமித்தி கொடுத்தீங்க, சாப்பாடு தரலாம் அவனுக்கு கஞ்ச பயிலாக இருக்காங்கிற மாதிரி கேட்ட உடனே மூசா நபி அவர் சொல்கிறார், அவனுங்க அப்படித்தான், எங்களுக்கே சாப்பாடு தரோம் எவ்வளோ கஞ்ச பயிலாக இருப்பானுங்க. இவனுங்க இந்த மதிலுக்கு கீழே செவத்துக்கு கீழே ஒரு அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு புதையல் இருக்கிறது. அந்த பையன்களோ இப்போ சின்னஞ்சிறு பையங்க, சோத்தையே தராமல் அனுப்பி விட்டவனுங்க, பொருளை தானே அனுப்பினவனுங்க. இந்த புதையல் அனாதைகளுடைய சொத்து கிடைச்சா எவ்வளோ டக்குன்னு ஆட்டையப்பட்டுருவானு. அதனால தான் நான் செவத்தை நிமித்தினேன். பெருத்து பெரியாளானா தனக்குரிய சொத்து எங்கே இருக்குன்னு அவனுங்களே தேடி மதலை தள்ளியோ அல்லது அதற்குரிய இடத்துல வந்தோ அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் அறிவு மூசாவை என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க பாருங்க. அதான் இந்த ஃபிலோசபிக்கல் கன்க்ளூஷேஷன் என்று சொல்லி ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது தத்துவ ரீதியான முடிவுரை என்று சொல்லி இந்த வரலாற்றுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்னென்னா, பயணம் போகிற போதே ஒரு சிட்டுக்குருவி வந்தது. பயணம் போகிற போது ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை 2-3 கொத்துகிறது தன்னுடைய அழகால். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவை ஒன்றை தெரிந்து கொள், எனக்கும் உனக்கும் இருக்கிற அறிவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரில் இருக்கக்கூடிய அறிவும் இந்த கடலும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த சிட்டுக்குருவி கொத்தி எடுத்ததே சொற்பமான தண்ணீர், இதுதான் எனக்கும் உனக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அறிவு. ஆனால் சிட்டுக்குருவி கொத்த விடாமல் இருந்த அந்த பூரணமான உலகம் ஃபுல்லாக இருக்கும் கடல் இருக்கிறதே, இதுதான் அந்த ஆண்டவனின் அல்லாஹுடைய அறிவு. எனவே அதுவும் இதுவும் ஈடாகாது. இறைவன் எதை செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும். உனக்கு ஒன்று இப்போது பிழையாக தெரிகிறது என்றால் அல்லாஹ்வின் அறிவிலும் ஞானத்திலும் அது எதிர்காலத்தில் உனக்கு நல்லதாக இருக்கும். உனக்கு ஒன்று இன்றைக்கு சரியாக தெரிந்து அல்லாஹ் தரலன்னு சொன்னாலும் அல்லாஹு தாலா என் அடியானுக்கு இதை கொடுத்தால் அவன் பாதிக்கப்படுவான் என்பதனால தடுத்து கொண்டதாக இருக்கும் என்பதுதான் இந்த பயணத்தின் மூலம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த விளக்கம். இதில் நமக்கே இன்னைக்கு பாருங்களேன், நம்மளோட அறிவு குறைமதி தான், அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சொக்ஸ் போட்டிருக்கிறாங்க. சொக்ஸ் போட்டவங்க தொழுகைக்கு உதுவு செய்து கொண்டு வருகிற போது அழுக்கு எங்கே படும்? சொக்ஸுக்கு கீழே தான் படும். இதுதான் என்ன அறிவு சகோதரர்களே. அதாவது ஆன்மீகத்தை தான் அறிவின் உச்சத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். நமக்கு பார்க்குற ஒரு எல்லையை தான் பெரிய அறிவு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இத்து போன அறிவை வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த ஆன்மீகத்துடன் முட்டி மோத வைக்கிறார்கள் இன்னைக்கு. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டை பார்த்து அலி ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அறிவு உள்ள, அதாவது அறிவு மட்டும் வெளிப்படையான அறிவை மட்டும் வைத்து பார்க்கிற ஒன்றாக இருந்திருந்தால் நான் இந்த சொக்ஸுக்கு கீழே, நான் என்னுடைய சொக்ஸு காலுறைக்கு கீழே தான் நான் மசகு செய்வேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொக்ஸுக்கு மேலே காலுறைக்கு மேலே மசகு செய்வதை பார்த்ததனால் நான் அதற்கு மேலே தான் மசகு செய்வேன். நான் அறிவு என்ன சொல்லும்? அழுக்குப்பட்ட இடத்துல தான் தண்ணியை தொட்டு தடவை சொல்லும். ஆனால் ஆன்மீகம் சொல்கிறது உனக்கு இப்போ புரியாது, இதை தாண்டி ஒரு அறிவு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. 1927ஆம் ஆண்டு ஓனம் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி இந்த குவாண்டம் கோட்பாடுகள் என்று சொன்ன சில விதிமுறைகளை சொல்லுகிறவர், அதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்கிறேன். அவன் எவ்வளோ ஆய்வு பண்ணிட்டு சொன்னான், ஒரு முடிவை சொன்னான். என்னோட சொன்னால், மனித அறிவுக்கு சில விடயங்கள் அறிவியல்னால கடைசி தீர்மானத்தை சொல்ல முடியவில்லை. ஒரு அணுவினுடைய துகளினுடைய வேகத்தை அறிகிற அதே நேரத்தில் அணுவினுடைய அந்த இருப்பிடத்தை அறிந்து கொள்ள முடியாது. இருப்பிடத்தை அறிந்து கொண்டால் வேகத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, வேகத்தை அறிந்து கொண்டால் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவன் 1927ஆம் ஆண்டு அறிவு என்பது மனிதனுக்கு மட்டிடப்பட்ட ஒன்றை அன்றி முடிவாக கடைசி வரைக்கும் தீர்மானம் வரை கொண்டு போக முடியாதுன்னா. இப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம்? சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வது என்ன அறிவுன்னு கேட்போம். ஆனால் அல்லாஹ் சொன்னால் அதான் அறிவு. காத்து பிரிகிறது, உது எடுத்துட்டு வந்தா எங்க கழுவணும் சகோதரர்களே? உண்மையா நியாயப்படி பார்த்தா காத்து பிரிஞ்சா எங்க கழுவணும்? அறிவு என்ன சொல்லும்? போய் பாத்ரூமுக்கு போய் கழுவ வேண்டிய இடத்துல கழுவிட்டு வரணும். ஏன்? லாஜிக்கே தானே. காத்து பிரிந்தா கழுவ வேண்டிய இடம் பின் உறுப்பு. ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, கை கால் முகம் உது செய்கிற உறுப்பை கழுவி கொண்டு வான்னு சொன்னாங்க. இதுதான் அறிவு, இதுதான் ஆன்மீகம் என்று கற்றுக் கொடுத்தார்கள். தண்ணி இல்லைண்டா மண்ணை தொட்டு தயமம் செய்யுங்கன்னாங்க. விஞ்ஞானம் சொல்லுறது மண்ணுக்குள்ள கிருமிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மண்ணை தொட்டு தான் தயமம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹு தாலா ஒன்றை சொல்லுகிறான், அல்லாஹு தாலா ஒன்றை நமக்கு ஏவுகிறான் என்று சொன்னால் அதுதான் என்ன
அறிவு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ் சொன்னதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர எதுவும் இல்லை. ஏன் எதுக்கு என்ற இப்லீஸை போன்ற கேள்வி கேட்கக்கூடாது. மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு செய்துவிட்டு என்னை வந்து சந்தி என்று சொல்வதுதான் அர்த்தம். சமியானா வாத்தானா, கேட்கிறோம் கட்டுப்படுகிறோம். ஏன்னு கேட்க மாட்டோம் யா அல்லாஹ், ஏன் வளைய வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ் என்பதுதான் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி. இப்போ இதோட இப்ராஹிம் நபியுடைய விஷயத்தை ஒப்பிட்டு பாருங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ ஒரு, அதாவது இந்த அரிஸ்டாட்டில் தான் உலகத்துக்கு தத்துவத்தை தந்தான் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கண்ட பாடங்கள்லாம் எழுதி வச்சிருக்குது. ஆனால் அரிஸ்டாட்டிலுக்கு முந்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய தத்துவ வார்த்தைகள் இருக்கிறதே. இபிலிஸே யோசித்தான். ஏன் யோசித்தான்னு சொல்றான்னா பாருங்க, ஆசருங்கிற தன்னுடைய தந்தை சிலைகளை உருவாக்கி கடவுள் என்று கற்பித்து கொண்டிருந்தார். வாப்பா என்ன காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நீயே உருவாக்குற, நீயே கடவுளுங்கிறியே, களிமண்ணை நீயே எடுத்த, அதையே சுடுற, அதையே களிமண் என்று அதையே கடவுள் என்று சொல்றீங்க, என்ன வாப்பா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். கேட்டதுக்கு பின்னாடி இதெல்லாம் ஒரு சரியான ஒரு உண்மையான அறிவாக இல்லையே, நாமளே உருவாக்கி நாமளே செய்வது என்று சொல்லிட்டு தான் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். நட்சத்திரத்தை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, வானத்துக்கு ஒளி ஏற்படுத்தக்கூடிய இவ்வளோ விசாலமாக இருப்பது தான் என்ன கடவுள் என்றார்கள். இப்படி யோசிச்சுப்பாங்க, என்ன முடிவு கூட அந்த ஆள் வரப்போகிறான், நாமளே வந்து ஒரு கல்லை உருவாக்கி கடவுள் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு, அவர் நட்சத்திரத்தை அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்லாம எதை சொல்றாரு, நட்சத்திரத்தை கடவுள் என்று சொல்கிறார். எனவே நமக்கு விட ஒரு வேற ட்விஸ்ட் ஒன்று இந்த ஆள் வைக்க போறான்னு யோசிச்சிருப்பான். திருப்பி சந்திரனை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது நட்சத்திரம் மறைஞ்ச உடனே இது மறைகிறதேன்னாங்க. சந்திரனை பார்க்கிறார்கள். சந்திரனை பார்த்த உடனே இரவினை பிரகாசத்தை தரக்கூடிய இதுதான் கடவுள்னாங்க. அப்போ கூட சைத்தான் வச்சிருப்பான், எப்படியோ அல்லாஹ் வணங்காம விட்டா சரிதான் வாப்பா அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக இருந்திருப்பான். சந்திரன் காலை நேரத்துக்கு வந்த உடனே சந்திரன் மறைகிறது, எனவே காணாமல் போனது என் கடவுளாக இருக்க முடியாதுன்ட்டாங்க. ஆகா, இந்த ஆள் எங்கே வரப்போறான்னு அவன் யோசிச்சிருப்பான். பிறகு சூரியனை பார்த்தான். சந்திர தேவனை கடவுள் என்று நம்பியிருந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த சமூகத்துக்கு மத்தியில் சந்திரனும் கடவுள் இல்லை, ஏன்னா சின்ன சிலையாக உருவாக்கியதை விட பிரம்மாண்டமான நட்சத்திரமும் கடவுள் இல்லை, சந்திரனும் கடவுள் இல்லை என்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைத்துவிட்டு காலை நேரத்தில் சூரியனை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சந்திரனும் மறங்கி விடுகிறது, நட்சத்திரங்களும் மறைந்து விடுகிறது, பகலிலே ஒளியை தருகிற இந்த கதிரவன் தான் கடவுள் என்று சொன்னார். அப்பாடா, எப்படியோ சரியா வந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இரவு நேரமான சூரியனும் மறைகிறது. உடனே அந்த இடத்துல பிரகடனம் செய்தார்கள், இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரத்தையோ சந்திரனையோ இந்த சூரியனையோ இவை எல்லாவற்றையும் மறைந்து போகிற இவற்றையெல்லாம் ஒருவன் படைச்சிருப்பான் பாருங்க, அவன்தான் இறைவனாக இருக்க முடியும்னு சொல்லிட்டான். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல், என்னுடைய முகத்தை வானத்தையும் பூமியையும் படைத்து உருவாக்கிய அந்த இறைவனின் பக்கம் நான் திருப்பி விட்டேன். இதற்கு பிறகு என் தந்தை உருவாக்குகிற எந்த தெய்வத்திற்கோ எந்த சிலைக்கோ நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லிட்டு தான் அதற்கு எதிராகத்தான் ஏகத்துவம் பேச ஆரம்பிக்கிறார்கள். இனி நான் சிறுக்கு வைக்க மாட்டேன், இனிமேல் நான் சிறுக்குக்கு எதிராக அந்த ஒரு இறைவனை மட்டுமே பிரகடனப்படுத்துவேன். அப்போதான் அவன் வந்து பார்த்தாங்க. இப்போ இது ஒரு பாயிண்ட் விளங்கிக்கணும், பிற மதத்தினுடைய சிலைகளையோ கடவுளை நம்புவதையோ உடைப்பதையோ அதில் போய் கெடுதி ஏற்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவும் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. பிற மதத்தினுடைய கடவுளை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளையோ இழிவுபடுத்துகிற சொல்லையோ இஸ்லாம் கண்டிக்கிறது, தடுக்கிறது. ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திடம் இருந்த மூட நம்பிக்கை என்ன செய்ய ஒழிக்க நினைத்தாங்க. என்ன வாப்பாவே இப்படி கெட்டு போறாரு என்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கு இராக் பகுதியில் இருந்த தன்னுடைய சமுதாயத்தினுடைய அந்த மௌட்டிக சிந்தனை ஒழிக்க நினைத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வல்லாஹி லா தஅக்கீதன்ன அஸ்னாமக்கும் பஅதான் முதுபிரின் என்று சொன்னார். நீங்க மக்களே இந்த இடத்திலிருந்து போனதற்கு பிறகு நீங்க வணங்குற இவனுக்கு நான் சதி செய்யறனா இல்லையான்னு பாருன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து பார்க்குறாங்க. அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, வரலாறு இப்ராஹிம் நபியுடைய வரலாறு சொல்வதற்காக இல்லை, இப்ராஹிம் நபியுடைய அந்த பாயிண்ட்டுகளையும் அந்த மக்களை புரிய வைப்பதற்காக பேசியதையும் பாருங்கள். இப்லீஸே குழம்பு நின்றுருப்பான். அந்த மாதிரி கருத்துக்களை இப்ராஹிம் நபி அந்த இடத்துல பேசுவாங்க. எந்த அளவுக்கு வந்தார், சின்ன சின்ன கற்களை எல்லாம் சிலைகளை எல்லாம் உடைத்த ஆயுதத்தை பெரிய சிலைக்கிட்ட பெரிய அந்த இடத்துல சிலை இடத்துல வைத்தார். வரட்டும் வந்து கேட்பானுங்கள் தானே, என்ன நான் சொன்னேன் அவ்வளோ சொன்னேன், வாப்பாவே பேசாது கேட்காதுன்னு அதுக்கிட்ட போய் மலையை கேட்குறீங்களே, அதுவே மலையில் நிலையிற நேரத்தில் அதையே பாதுகாக்க முடியாது, அதுக்கே ஏதாவது கொசு வந்து நின்று அதை விரட்ட முடியாது, எந்த ஒரு ரத்தத்தை உருவாக்கவும் முடியாது, எந்த ஒரு ரத்தத்தை ஓட்டவும் முடியாதனால அதை போய் வணங்குறீங்களே என்று கேட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த காரியத்தை செஞ்சார். இது நமக்கு சம்பவம் தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்தா இவனுங்களை புனித பாருங்க, இப்லீஸை பாருங்க. அப்போ கூட அதாவது
வானம், பூமி, சந்திரன், சூரியன், பிரம்மாண்டம், அதை கடவுள் என்று சொன்னால் ஓரளவுக்கு அறிவு சரியாக இருக்கும். அவனே உருவாக்கி அவனே கடவுள் என்கிறதை செய்தான் நம்ப வச்சிருக்கான்னு பாருங்க. அது உடைந்து கிடக்கிறது. அது பேசாது என்றும் அவர்களுக்கு தெரியும். வந்த உடனே அங்கே பேசப்படுது. ஊரை விட்டு வந்து பார்க்குற, என்னடா நம்ம கடவுளெல்லாம் தூள் தூளாக்கி வச்சிருக்கிறான், எவன்டா வேண்டு சொல்லி கேட்கும்போது யுகாலு லகு இப்ராஹிம், இப்ராஹிம் தான் சொன்னான், இதெல்லாம் உடைப்பேன், இதுக்கு சதி செய்வேன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னால் அவசரப்படாதீங்க, முதல்ல அவரை கூப்பிட்டு வாங்கினாங்க. காஃபிராக இருந்தாலும் மட சமுதாயமாக இருந்தாலும் ஒன்றில் நீதியாக இருந்தா என்ன, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அந்த ஆள் தான் சொல்லாதீங்கண்ணா. நம்மாக்கள் இன்னைக்கு வாப்பா யாரா ஒருத்தான் ஒரு பாவத்தை செஞ்சானா செய்யலையான்னுலாம் பார்க்கறது இல்லை. இவன் தான், இவன்ட செருப்பு தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி 1000 செருப்பு அவன் தான் என்று முடிவை எடுத்துருவான். பிடிச்சி முடிவு எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு கூட்டம் இருக்கு நம்மள்கிட்ட. இந்த மீடியா வந்ததுக்கு பின்னாடி அப்பா எல்லாருமே இன்னைக்கு பெரிய ஜேர்னலிஸ்ட் தான் பாப்பா. எங்கே போனாலும் துப்பு துருவர் அந்த டிரெக்ட் இது மாதிரி புலனாய்வு துறையில் வேலை செய்கிற மாதிரி. அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவன் எங்கே மீனை வாங்குறான், இவன் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனான், பைஸ்கிள் பெற்று போயிருந்தா ஏன் 5 மணித்தால இந்த இடத்துல நிற்க வேண்டும், உனக்கு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்துட்டு போ, உன்னுடைய விஷயத்தை மட்டும் பார். ஆனால் மற்றவன் வீட்டில் இவன் இந்த இடத்துல நிற்க தேவையில்லையே. புலனாய்வு தன்னுடைய ரிப்போர்ட்டுக்கு வந்தது என்ன, கொஞ்சம் பேச படிச்சுக்க வேண்டியது, அப்புறம் அடுத்தவண்ட பலாயை தேட வேண்டியது. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு கேடுகட்ட ஒரு காரியமாக இருக்கிறது, மோசமான ஒரு சாவக்கேடாக இருக்கிறது சகோதரர்களே. நீங்கள் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் பக்கமே போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சு, அதையே நாசமாக்கிட்டு என்ன செய்யறான் இன்னைக்கு மாறி இருப்பதை பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு கேடுகட்ட குணம் எப்போது இருக்கிறதுனால காவிர்கள்ட்ட கூட இருக்கலங்கிறது விளங்கு. இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு விசாரிப்ப, நீ பாட்டுக்கு அந்தால குற்றஞ்சாட்டு சொல்லாத என்ன. இப்ராஹிமே உங்களை வரட்டான். ஆசர மகன் இப்ராஹிம் வந்து நிற்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ தான் கேட்குறான், பாரு அந்த ஃபால்த பிஹாதா அந்த ஃபால்த ஹாதா பிஹாலியத்தினாயா இப்ராஹிம், எங்களுடைய இந்த சிலைகளுக்கு தெய்வங்களுக்கு, அவன் சிலைன்னு சொல்ல மாட்டான் ஆலிகாங்கிறான், எங்களுடைய தெய்வங்களை இப்படி சதி செய்தது நீங்கள் தானா இப்ராஹிம் வேண்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எங்கே சொன்னேன் காலம், நான் செய்யவே இல்லையே. எப்படின்னு பாருங்க, நான் செய்யவே இல்லையே சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபஅலஹு கபீருகும் ஹாதா, இதோ இருக்கிறார் பாருங்க பெரியவர், அவர் தான் சிசிடிவி கேமரா மாதிரி தானே பார்ப்பாரு கேட்பார் எல்லாம் செய்வார்ல, உடைக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. இன்கானு என்திகூன், பேசுமென்று தானே நம்பி வணங்குறீங்க, ஏன்னா அதுக்கிட்டே கேளுங்களேன், அவர் சொல்லுவார் தானே, இவர் வந்தார் இன்னார் வந்தார்னு சொல்லுவார் தானே என்று சொல்லி இப்ராஹிம் நபி கேட்டார். கேட்ட உடனே அவனு சொன்னானு, என்ன இப்ராஹிமே உனக்கு அறிவில்லையா? அவங்க யாரு, இந்த ஒரு மௌட்டிக சிந்தனத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிமே உங்களுக்கு அறிவில்லையா, அதுதான் பேசாதே கேட்காது அதுக்கிட்ட போய் கேளுன்னு சொல்கிறியே. இப்ராஹிம் நபி சொன்னார், உங்களுக்கு அறிவில்லையாடா, பேசாது கேட்காதுன்னு சொல்லிக்கிட்டே அதை வழங்குறீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். பார்த்தீங்கன்னா பேசாது கேட்காதுன்னு சொல்லி இப்லீஸ் அவங்களுக்கு ஏவிக்கிட்டே என்ன செய்ய வச்சான்னு சொன்னால் அதிலே வணக்கத்தை நிலைத்திருக்க செய்தான்னு சொல்லி பாருங்க. கோவம் வந்து இப்லீஸ் என்ன விட்டுறாத, எப்படியாச்சும் தீயை மூட்டு இப்ராஹிம் போட்டு அதில் பொசுக்கி விடு அப்படின்னா. ஆனால் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்க நினைச்சான். இப்ராஹிமை உங்கள் கடவுள்களுக்கு உதவுவதாக இருந்தால், எப்படி வார்த்தைன்னு சொன்னால், உங்கள் கடவுள்களுக்கு உதவுவதாக இருந்தால் நெருப்பை மூட்டி இப்ராஹிமை தூக்கி அதிலே போடுங்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தாலா தானே மிகப்பெரிய ஒரு உதவியாளன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடும்போது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னை பாதுகாப்பவன் இறைவன் தான், பாதுகாவலர்களுக்கெல்லாம் சிறந்த பாதுகாவலன் இப்ராஹிம் இந்த இறைவன் தான் சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நெருப்பில் தூக்கி போட்டோன்னு அல்லாஹ் தாலா சொன்னா, உன் அறிவு நெருப்பு சுடுமங்கிறதாங்கடா, உன் அறிவு நெருப்பு சுடும் என்பதனால இப்ராஹிமை தூக்கி போட்டான். குல் யானார், நெருப்பே இப்ராஹிம் உள்ள தூக்கி போடப்படுகிறார். கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சுகமாகவும் சாந்தியாகவும் நீங்கள் மாற வேண்டும் நெருப்பே என்று நெருப்பின் தன்மையை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா மாற்றினான். எதுக்கு இப்போ இப்லீஸ் எப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சான்னு பாருங்க. அதே மாதிரி இறுதியாக இன்னொரு செய்தி பாருங்க, இப்ராஹிம் நபியுடைய இந்த வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு மன்னரை சந்திக்க போகிறாங்க. அதாவது இந்த இப்லீஸ் படுத்துகிற பாடு இருக்கே, நீங்கள் எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் ஒரு நபியே இல்லாத காலத்தில் இப்லீஸுக்கு எப்படி இருக்கும், அப்பா ஜாமன் இருக்கும். எப்படி நபி இல்லை, எல்லாரும் இங்கே எடுத்து குட்டிச்சோரா போயிட்டான், அவன்கிட்ட புள்ள வருது எல்லாம் நாசமாகவே போயிட்டு இருக்கிறான்னு சந்தோஷத்தை இருந்திருப்பான். ஒரு நபி வந்தால் அவனுக்கு மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்ன வந்துட்டாரா வாப்பா, இந்த ஆள் இப்போ என்னதை சொல்ல போகிறானோன்னு இப்லீஸ் தேடி இருப்பான். வந்துட்டார், அவர் ரசூலுங்காரு நபிங்காரு, வானத்துலேருந்து செய்தி வர்றங்கிறாரு, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறாரு. இப்போ அவனுடைய பணிவிடைக்கு அவனுடைய சப்போர்ட்டுக்கு ஆளையெல்லாம் கூப்பிடுவான், இவனை கெடு அவனை கெடு, லா தஸ்மா அவனுக்கு குரானை கேட்க விடாதே,
முகமதுக்கு அடிக்க செய், முகமதை கொள்வதாக இருந்தால் ஆசை வார்த்தை கூட்டி ஒட்டகங்களை தருவதாக சொல். யுத்த காலத்தில் கூட காஃபியர்களுக்கு உதவியாக இப்லீஸே வந்து நின்றான். எதுக்கு? எப்படியாவது இந்த மக்களை கெடுத்து குட்டுச்சோறாக நரகத்தில் என்னோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இப்லீஸினுடைய ஒரு நோக்கம் சகோதரர்கள். அதற்கு என்னத்தை வேணாலும் ஏவுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். பைபிளில் தான் நும்ரூதுன்றது, குர்ஆன்லயே அதெல்லாம் நும்ரூதுன்னு அந்த பேர் கிடையாது. அவன்கிட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாதம் செய்கிறார். அல்லாஹு தஆலா அதை சொல்லும்போது, ஒருவனுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்ததற்காக அவன் பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு தான் கடவுள் என்கிற நிலைக்கு வாதம் செய்ய ஆரம்பித்தான். அவர் லாஜிக்கை பாருங்க. இதை தான் ஆன்மீகத்துடன் சேர்ந்து ஒரு அறிவு உண்டு. இப்ராஹிம் நபி உள்ளே போனதுக்கு பின்னாடி அவன் வந்து என்ன சொன்னான்னு சொன்னால், இப்ராஹிம் சொல்லுங்க கோட்பாடு என்ன, அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் உயிரை எடுக்கிறான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். சொன்னோட இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தை சொன்ன உடனே சிறையில் இருந்த 2 கைதி அவன் எடுக்கிறான். சாகுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த 2 கைதியை கொண்டு வந்து ஒரு கைதி என்ன செய்கிறானாம் என்று சொன்னால் விடுதலை செய்கிறானாம். பாரு, இவனை நான் கொல்லவில்லை, கொலை செய்யவில்லை, நான் இவனுக்கு வாழ்வளித்திருக்கிறேன். எனவே இப்ராஹிமே நானும் அப்போ அல்லா தானே, நானும் வாழ்வளித்திருக்கிறேன் தான் என்று சொல்லி சொன்னான். மற்றவனை கொலை செய்து விட்டு இவனை நான் அமூத், நான் வந்து இவனை மௌத்தாக்கி இருக்கிறேன், அவன் மரணித்து விட்டான், எனவே நானும் கொல்றேன் தானே, உயிரையும் எடுக்கிறேன் உயிரையும் கொடுக்கிறேன், எனவே நானும் கடவுள் தானே என்று சொன்னான். இப்ராஹிம் நபி தானே எல்லாற்றுக்கும் முந்தைய ஒரு தத்துவம் பேசினார்கள். என்னென்னு சொன்னால், கால இப்ராஹிம் ஃபைனல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக், அல்லாஹு தாலா சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்கிறான். காஃபிரே ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், உனக்கு 7 நாள் மகரிபிலிருந்து அதாவது மேற்கிலிருந்து உன்னால் உதயமாக்க முடியுமா என்று கேட்டான். நீ இதை செஞ்சு காட்டினால, அல்லாஹ் செய்கிறதாக நீ செய்து காட்டினால, இதை செய்து காட்ட மாதிரி மக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள். இதை செய்து தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தி நீ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், என் இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்கிறான், சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது, உன்னால் முடியும் என்றால் அதை மேற்கிலே உதிக்க காட்டுன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலாவே பெருமையாக சொல்கிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர், நிராகரித்தவன் வாயடைத்து போனான். இப்ராஹிமுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் கல்வி ஞானத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். சகோதரர்கள், இப்போ இப்லீஸ் வந்து எங்கெல்லாம் நுழைஞ்சான், அதாவது நமக்கு அறிவு இருக்கிற இதுதான் அறிவினுடைய எல்லை, இதுதான் உண்மையின் எல்லை என்று முடிவெடுக்கக்கூடாது. நமக்கு அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஹதீஸ்லையும் சொல்வது இருக்கிறதே அதுதான் உண்மை. நமக்காக ஷைத்தான் சொல்கிற சில விஷயங்களை வைத்து இதுதான் உண்மை என்று நினைத்து நாம அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயத்திலிருந்து விலகக்கூடாது. தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், இதுதான் உண்மை, இதுதான் மறுமையில் வெற்றியை தரும் என்று சொல்லி அல்லாஹ் ரசூல் சொன்னான். ஆனால் இப்லீஸ் என்ன சொல்கிறான், இல்லை இது பொய்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் மிஹ்ராஜ் பயணத்தை மறுக்க செய்தானா இல்லையா இப்லீஸ்? எப்படி போகலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, எப்படி போகலாம் ஜெருசலத்துக்கு ஒரு இரவில் முகமது, எப்படி போகலாம் 7 வானத்தை கடந்து முகமது போக முடியுமா என்று சொல்லி இப்லீஸ் சஹாபாக்களுடைய அந்த அடிப்படை ஆரம்பத்தில் வந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துக்குள்ள நட்ஸ் எண்ணத்தை போட்டு இஸ்லாத்தை விட்டே முர்த்தத்தாகி போகிற நிலைமைக்கு ஷைத்தான் கொண்டு வந்தான். சில நபித்தோர்கள் தான் இல்லை, மிஹ்ராஜ் பயணம் போனாலும் அல்லாஹ் சொல்றான், நான் நம்புறேன், ஆமன்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கும். அதனால தான் சித்திக் என்ற அபூபக்கர் சித்திக் ரதி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரையும் கூப்பிட்டு அழைத்ததாக பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே நம்முடைய பௌதீக அறிவை மட்டும் வைத்து ஒன்றல்ல, ஆன்மீக அறிவை வைத்து தான் இஸ்லாம் என்பது. சில விடயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால சைத்தான் மறுக்க சொல்லுவான். இல்லை, அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று உறுதியாகிறதா, அல்லாஹ் சொன்னார்கள் என்று உறுதியாகிறதா, அதுதான் என்ன அறிவு, அதுதான் உச்சம், அதுதான் உண்மையானது. எனவே இப்படிப்பட்ட இந்த இப்லீஸினுடைய சதிவலைக்குள் சிக்கி எங்களுடைய மார்க்கத்தை விட்டோ இஸ்லாத்தை விட்டோ ஈமான் இழந்தோ நாம போகாமல் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் உண்மையான அறிவு, மறுமையில் வெற்றி தரும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.